திருப்பூரில் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. வட மாநிலங்களில் சிறப்பாக கொண்டாடப்படும் ஹோலி பண்டிகையை கிரகணம் காரணமாக சிலர் நேற்று கொண்டாடிய நிலையில் பெரும்பாலானோர் இன்று கொண்டாடினர். திருப்பூரில் தங்கியுள்ள வட மாநில புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அவிநாசி சாலை பகுதியில் வண்ணங்களை பூசி தண்ணீர் தெளித்து பாடல்களுக்கு நடனமாடி ஹோலியை கொண்டாடினர். இதில் பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் உற்சாகமாக பங்கேற்றனர். வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தொடர் போராட்டம் நடத்தி வந்த அவர்கள் இன்று கிருஷ்ணகிரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டோரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தொழிலாளர் உதவி ஆய்வாளர் சாந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். பந்தல்குடி பூசாரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த சங்கர நாராயணனின் சூப்பர் மார்க்கெட்டில் பேக்கிங் செய்யப்பட்ட பருப்பில் லேபிள் இல்லாததை கண்ட தொழிலாளர் உதவி ஆய்வாளர் சாந்தி 5,000 ரூபாய் அபராதம் விதித்தார். பின்னர் பேக்கிங் லைசென்ஸ் வழங்க சாந்தி 15,000 ரூபாய் லஞ்சம் கோரிய நிலையில் சங்கர நாராயணன் விருதுநகர் லஞ்ச ஒழிப்புத்துறையை அணுகினார். அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை சாந்தியிடம் வழங்கினார். மாறு வேடத்தில் வந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஆலம்பூண்டி கிராமத்தில் புதுச்சேரி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் கார் கட்டுப்பாட்டை இழந்து கிணற்றில் விழுந்த விபத்தில் சென்னையை சேர்ந்த ராஜா, வினோத், ஜெயமுருகன் மற்றும் சேகர் ஆகிய 4 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க உத்தரவிட்டுள்ளார். கோயம்புத்தூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோணியம்மன் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு 50,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வரும் இந்த பிரம்மாண்ட தேரோட்டத்தை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதுடன் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. மாநிலங்களவை சீட், சட்டமன்ற தேர்தல் பணிகள், தொகுதி பங்கீடு, கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளில் இணைந்து பணியாற்றுவது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை என தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு அதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் இபிஎஸ் ஆலோசனை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியின் பதவிக்காலம் ஜூன் 15ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அங்குள்ள 30 தொகுதிகளுக்கும் சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கான பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. அண்மையில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழுவினர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஆய்வு மேற்கொண்டு அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தியதைத் தொடர்ந்து இன்னும் சில தினங்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் முன்னேற்பாடுகளின் ஒரு பகுதியாக புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளுக்கான சின்னங்களை தேர்தல் ஆணையம் தற்போது ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னமும், தேமுதிகவிற்கு முரசு சின்னமும் வழங்கப்பட்டுள்ளது. ஐசிசி வெளியிட்டுள்ள புதிய T20 பேட்டர்கள் தரவரிசையில் 874 புள்ளிகளுடன் இந்திய வீரர் அபிஷேக் சர்மா முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டதுடன் முதல் 10 இடங்களுக்குள் 4 இந்திய வீரர்கள் இடம் பிடித்து அசத்தியுள்ளனர். இப்பட்டியலில் இஷான் கிஷன் 4வது இடத்திற்கும், திலக் வர்மா 6வது இடத்திற்கும் முன்னேறியுள்ள நிலையில் சூரியகுமார் யாதவ் 7வது இடத்திற்கு சரிந்துள்ளார். அதேபோல் 25 இடங்கள் அதிரடியாக முன்னேறிய சஞ்சு சாம்சன் தற்போது 40வது இடத்தை பிடித்துள்ளார். பாகிஸ்தானின் சகிப் சதா ஃபர்ஹான் 2ஆம் இடத்திற்கு முன்னேற இங்கிலாந்தின் ஃபில் சால்ட் மற்றும் ஜோஸ் பட்லர் ஆகியோர் தரவரிசையில் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளனர்.